சூப்பர். செமையா ஆடுறாள் அந்த பொண்ணு. வேற லெவல் டேலண்ட். என்னமா அந்த பொண்ணு ஆடுது. கண்டிப்பா சூப்பர் டேலண்ட் தான். இந்த பொண்ணு உங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரும்பாலும் தெரியும். ஆனா இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு ஒரு தடவை தெரியுமா? பக்ரைன் மனாமாவில் 3வது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டி நடைபெறுகிறது. போட்டியில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்டது. இந்தியா சார்பில் தமிழகத்தின் திருநெல்வேலியை சேர்ந்த எட்வினா ஜேசன் கலந்து கொண்டார். 55.43 வினாடிகளில் 400 மீட்டர் தூரத்தை கடந்தார். எட்வினா போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். எட்வினா ஜேசன் தற்போது திருநெல்வேலியின் ஒரு தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரது தந்தை என்ஜிஓ காலனி பகுதியில் டீக்கடை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மகளே பாத்தீங்களா, ரொம்ப சூப்பர்ல. அந்த பொண்ணுக்கு ஒரு பிக் சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஆனா இப்படிப்பட்ட பொண்ணுங்களெல்லாம் எவனுமே ட்ரெண்ட் பண்ண மாட்டான். ஏன் பாத்தீங்கன்னா உங்க பசங்க ரொம்ப நல்ல பசங்களா வளர்ந்துருவாங்க. நோட் பண்ணீங்களா மகளே? சாதாரண டீ கடைக்காரர் பொண்ணுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்க போய் தான் அந்த பொண்ணு நல்லா சாதிச்சிருக்கு. அதை இந்த காலத்துல உள்ள ட்ரெண்டிங் அம்மா அப்பா அம்மாக்கெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல எப்படி பசங்க வளர்றாங்கன்னு. இந்த காலத்துல நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி தர ஆளே இல்ல. அதாவது நாங்க வளரும் போது, அதாவது 90s காலகட்டத்தில் எங்க அம்மா அப்பா நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி பொண்ணோ பையனே சூப்பரா வளர்த்தாங்க. ஆனா இந்த காலத்துல இப்போ நியூவா இருக்கிற பெற்றோர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல. இதுக்கு முழுக்க நான் பெற்றோர்கள் மட்டுமே குறை சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க என்னத்தை காமிச்சு அவனை வளர்க்குறீங்க, அவன் எதை பார்த்து வளர்றான்னு சொல்லிட்டு அவன் மேல கொஞ்சம் கவனமா இருங்க.